தமிழர்களின் கலைத்திறனுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக திகழும் தஞ்சை பெரிய கோவில் போதிய பராமரிப்பின்றி பாழடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 1987ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இந்த கோவிலை இந்திய தொல்லியல் துறை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாமல் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் கலைத்திறனை பறைசாற்றும் ஓர் அற்புத படைப்பாகும். இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த கோவில் அண்மை காலமாக சரியாக பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கின்றனர். கோவிலில் உள்ள அழகிய ஓவியங்கள் அனைத்தும் பொலிவிழந்து வருவதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர் தஞ்சை மக்கள். கோயில் சுற்றுச்சுவர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ராஜா காலத்துலலாம் கட்டினது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்தும் கூட இங்கே பராமரிப்புலாம் இல்லாமல் முட்புதராகவும் செடிகளும் மரங்களும் வளர்ந்துருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அஸ்திவாரத்துலேருந்து வர சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழெலாம் அரிச்சு போய் சுவரே உழுகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பராமரிக்கணும். கோவிலை சுற்றியுள்ள மதில் சுவர் முழுவதும் புதர் மண்டி கிடப்பதால் சுவர்கள் சிதிலமடைந்திருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பாரம்பரிய சின்னம் அமைந்துள்ள இடத்தில் இருந்து 100 மீட்டர் வரை எந்த கட்டடமும் கட்டக்கூடாது என்று தொல்லியல் துறை வைத்திருக்கும் அறிவிப்பு பலகை வெறும் வார்த்தையாக மட்டுமே இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பெரிய கோவிலை பராமரிக்கின்ற முறை ஒரு திருப்திகரமாக இல்லை. ஏனென்று சொன்னால் சுற்றுச்சுவர்களெல்லாம் இப்பொழுது சேதமடைந்திருக்கிறது. அதே போல செடிகள் முளைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றுச்சுவரை சுற்றி கிட்டத்தட்ட பெரிய செடிகள் மண்டி கிடக்கின்றன. எனவே இந்த பாரம்பரியமிக்க அந்த பெரிய கோயிலை சிறப்பாக பராமரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தஞ்சை மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து தொல்லியல் துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அறிவிப்பை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கோவிலை பராமரிப்பதற்காக ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காதர் ஹுசேன்.